Hi friends, welcome back to my channel. Me Arish. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கண்ணில் போடுற காண்டாக்ட் லென்ஸை எவ்வளோ ஈஸியாக நம்ம போடலாம், அப்புறம் எவ்வளோ ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பிகினராக இருந்து நீங்கள் லென்ஸ் வியர் பண்ணால் கூட நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே நீங்கள் கண்டிப்பாக வியர் பண்ணலாம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். லென்ஸ் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால், நீட்டாக நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நெயில்ஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம லென்ஸ் வியர் பண்ணும்போது அந்த நெயில்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் என்னோடய பவர் லென்ஸ் எப்படி வியர் பண்ணுறேன், எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு பவர் லென்ஸ். அதில் ஸ்பெக்ஸுக்கு பதிலாக வந்துட்டு நான் இந்த லென்ஸை வியர் பண்ணிக்கிறேன். அண்டு இது வந்துட்டு கலர்லெஸ் லென்ஸ் தான். வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு என்னோடய ஐ லென்ஸ் கேஸ்லேருந்து என்னோடய ஐ லென்ஸை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வியர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு லென்ஸ் பேக்கில் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த லென்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேக்கேஜிங்லேருந்து லென்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய லென்ஸ் கேஸ்லேருந்து லென்ஸ் எடுத்துகிட்டு என்னோடய பாமில் வச்சு லென்ஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணி லென்ஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ லென்ஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு எப்போவுமே நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செக் பண்ணணும். லென்ஸோட ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணணும். நோட் பண்ணும்போது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட லென்ஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சாசர் பவுல் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம நார்மலான பவுல் ஷேப் இருக்கும்ல, அந்த பவுல் ஷேப்பில் தான் வந்துட்டு லென்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக ஒரு தடவையும் நம்ம லென்ஸ் வேர் பண்ணணும். ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு லென்ஸை டேரெக்டாக வந்துட்டு ஐபாலையே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், லென்ஸை வந்துட்டு நம்ம ஐபாலுக்கு வெளியே இருக்கிற ஒயிட் ஏரியாவில் வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம லென்ஸை வந்துட்டு கண்ணில் ஃபிட் பண்ணி எடுக்கிற வரை நம்ம கண்ணை வந்துட்டு பிளிங்க் பண்ணக்கூடாது. அப்படி பிளிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் லென்ஸ் ஃபிட் ஆகாமல் நம்ம கையிலையே விழுந்துடும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி என்னோடய ஐஸை வந்துட்டு நல்லா வைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் ஏரியாவில் வந்துட்டு நான் லென்ஸை வச்சுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நான் என்னோடய ஐபாலை அப்படியே அந்த லென்ஸ் இருக்கிற ஏரியா மேலே அப்படியே மூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த லென்ஸ் வந்துட்டு என் கண்ணில் ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்றது தெரிகிற வரைக்குமே நான் வந்துட்டு கண்ணில் இருந்து என்னோடய 2 ஃபிங்கர்ஸை நான் ரிமூவே பண்ணலை. ஏன் அப்படின்னு சொன்னால், பிளிங்க் பண்ணிடக்கூடாது தெரியாமல் கூட. அப்படி பிளிங்க் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் லென்ஸ் உடனே பாப் அவுட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த லென்ஸ் வந்துட்டு நல்லா ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஃபிங்கர்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு ஐஸ்லேயும் வச்சு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நான் இன்னொரு லென்ஸையும் வந்துட்டு பாமில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். சொல்யூஷன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த பவுல் கரெக்டாக இருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம ஐஸில் லென்ஸை வச்சிடலாம். ஸோ நான் மெதுவாக என்னோடய ஒயிட் ஏரியாவில் வந்துட்டு லென்ஸ் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் ஐபாலை மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்துட்டு நான் லென்ஸ் எப்படி மாட்டுறது அண்ட் ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அண்ட் லென்ஸ் ரிலேட்டடான மீதி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் ஒரு தனி வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராகவே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கும் சேர்த்து நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடுறேன். லென்ஸ் ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்ச உடனே நம்ம 4 டைரெக்ஷன்ஸில் நல்லா நம்ம ஐஸை ரொட்டேட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்துட்டு லென்ஸ் இன்னும் கம்ஃபர்டபுளாகவே நம்ம ஐபாலில் ஃபிட் ஆயிரும். ஸோ நீங்கள் லென்ஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்குது, இல்லைனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு ஐபாலில் வந்து லென்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணி நீங்கள் திருப்பி அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும். அவ்வளோதான், லென்ஸ் நம்ம போட்டாச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு போடுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு 4th டேலேருந்து நம்ம ஈஸியாகவே லென்ஸ் வியர் பண்ணலாம். நீங்கள் கலர்லெஸ் லென்ஸ்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த கலர் லென்ஸ் போடுறதுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா கலர் லென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே விசிபிளாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு போடுறதும் சரி, ரிமூவ் பண்ணுறதும் சரி
கம்பேர்ட் டு கலர்லெஸ் லென்ஸ் எப்போவுமே உங்களுக்கு போடுறதும் ரிமூவ் பண்ணுறதும் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ லென்ஸ் போட்டதுக்கப்புறம் லென்ஸ் கேஸ் எப்படி நான் அப்புறம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு காட்டிடுறேன். லென்ஸ் கேஸை நான் இந்த மாதிரி அதில் இருக்கிற சொல்யூஷனை முதல்ல கொட்டிட்டு வெறும் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஏர் ட்ரை பண்ண விட்டு நம்ம ஐலென்ஸ் சொல்யூஷனும் வாட்டரும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. லென்ஸ் ரிமூவ் பண்ணுற டைமில் நம்ம லென்ஸ் கேஸை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லென்ஸை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டிடுறேன். ஸோ ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் லென்ஸ் கேஸை ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏர் ட்ரை பண்ண லென்ஸ் கேஸில் நம்ம சொல்யூஷன் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் லென்ஸ் ரிமூவ் பண்ணி நம்ம அந்த சொல்யூஷனில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக நம்ம கேஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் ஐலென்ஸ் சொல்யூஷனை இப்படி கையில் 2 ஃபிங்கர்ஸ்லாம் லைட்டாக எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஐலென்ஸ் சொல்யூஷனில் லென்ஸ் ஈஸியாக ஸ்டிக் ஆயிரும். ஸோ தட் நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவுமே இருக்கும். இருக்கிற லென்ஸை அதே மாதிரி நான் ஒயிட் ஏரியாவுக்கு கொண்டு வந்துக்கிறேன். அப்புறம் அந்த ஒயிட் ஏரியாவிலேருந்து லைட்டாக லென்ஸ் இப்படி பிஞ்ச் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஐலென்ஸை நான் அந்த மாதிரி கேஸில் போட்டு வச்சுக்கிறேன். சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நான் இன்னொரு ஐலையும் லென்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு லென்ஸ் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர லென்ஸ் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கம்பேரிட்டிவாக ஈஸியான ஒரு வேலைன்னு தான் நினைக்கிறேன். அது நம்ம பண்ண எல்லாமே ஈஸியாக தான் வந்துடும். ஸோ நீங்கள் எது பற்றியுமே வரி பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு 2 or 3 days ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் மேக்ஸிமம் 1 week ப்ராக்டிஸ்லேயே நம்மளுக்கு இது கம்ஃபர்டபுளான ஒரு இதாயிரும். லென்ஸ் கேஸில் வச்சு நான் மூடி வச்சிடுறேன். நீங்கள் இதுக்குன்னு லென்ஸ் கேஸ் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் பயோட்ரூவோட ஐலென்ஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் வாங்கிக்கலாம். பயோட்ரூ லென்ஸ் சொல்யூஷன் வாங்கும்போதே அவங்க ஃப்ரீ ஐலென்ஸ் கேஸே கொடுத்துருவாங்க ஒரு பாட்டிலுக்குமே. ஸோ தட் நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் தனியாக வாங்கணும்னு இல்லை. நான் என்னோடய கம்ஃபர்டபுளுக்காக இது வச்சுருக்கேன். இதில் இந்த பிளாக் கலர் சைடு ரைட் ஐக்கும் அண்ட் சில்வர் கலர் சைடு லெஃப்ட் ஐக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேஸ் என்னோடய ட்ராவல் கிட் மாதிரி என் கூடயே இருக்கும். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க. ஸோ until next time, take care, bye.